வேண்டாம் ராஜாராம். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் என்னை இப்படி குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அதென்ன எதுக்கு எடுத்தாலும் பொண்ணிய நிம்மதியா வாழ விட மாட்டேன், பொண்ணிய நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு ஒரே கூச்சல். பொண்ணு உனக்கு அப்படின்னு கெடுதல் பண்ணா? சொல்லு மாயா, என்ன பண்ணா? பொண்ணுக்கு உன்னால பிரச்சனை வந்ததுன்னா கைய கட்டி வேடிக்கை பார்க்க நான் வேற யாரும் இல்ல, பொன்னியோட புருஷன். தெரியும் இல்ல? நான் பொன்னிய பழி வாங்கணும், அது ஏன் உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சதுனாலதான் நான் கேக்குறேன், பொன்னிய எதுக்கு பழி வாங்கணும்? அப்பதானே அவ அப்பனுக்கு புத்தி வரும். ராமர் மாதிரி என் அப்பான்னு பாக்குற எல்லார்கிட்டயும் தம்மட்ட அடிச்சு சொன்னால, அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும். இதான் சினிமால வர்ற வில்லிங்க மாதிரி தப்பு தப்பாவே யோசிக்க கூடாது. காலம் ரொம்ப ஓடி போச்சு. ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அப்படிலாம் நடந்துருச்சு. தெய்வானைக்கு வேலுச்சாமியை புடிச்சு போனதும், வேலுச்சாமிக்கு தெய்வானையை புடிச்சு போனதும் பொண்ணுகிட்ட அனுமதி வாங்கிட்டோ இல்ல மலர்கிட்ட தகவல் சொல்லிட்டோ நடந்தது இல்ல. அத நீ பொறுமையா புரிஞ்சிருந்தா உனக்குள்ள இவ்வளவு ஆத்திரம் பொங்கி இருக்காது. எப்பவோ நடந்தது எப்பவோ முடிஞ்சதுன்னு ஈஸியா பேசி நகர முடிஞ்ச உங்களால அந்த நேரத்துல எனக்கு ஏற்பட்ட வலி, எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம், இதனால எங்க லைஃப்ல குறுக்க வந்த எவ்வளவோ வேதனை, இத பத்திலாம் உங்களால யோசிக்க முடியல. சும்மா நிறுத்து. ஏதோ ஒரு ஆத்திரத்துல என் மாமனார் பேசுற பேச்சுக்கு உடனே ஊரை விட்டு ஓடி போனது யார் தப்பு? மனசு வருந்தி அழுது தேடி தேடி ஓஞ்சி போன அந்த மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தது மாயாவா மாறி போன ஒன்னதான். அவரு அன்பா அரவணைச்சிக்கு தான் ஓடி வந்தாரு. அதுல உனக்கு விருப்பம் இல்ல. அவரோட அன்பை நீ புரிஞ்சிக்கல, பழிவாங்க திட்டம் போட்ட. அவரை மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் பழிவாங்க பல வகையிலையும் திட்டம் போட்ட. ஆனா ஆனா என்ன? ஆனா அந்த திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். மன்னிக்கணும் மாயா, ஒருவேளை நீ மலராவே இருந்திருந்தா கூட உன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். யார் கேட்டா உங்க அட்டாச்மெண்ட்? அதான் அதான் நியாயமான முறையில் ஒரு அங்கீகாரம் உனக்கு தேவைப்படல. பழிவாங்கிற உணர்ச்சி உன் பார்வையை மறைச்சிருச்சு, பாதையை மாத்திருச்சு. வேலுச்சாமியோட வம்சம் நிம்மதியா இருக்க கூடாது. அதுக்கு நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போக தயாரா இருக்கேன். அந்த பொன்னி வேற வகையில என்ன ரொம்ப சீண்டிட்டா. என்னோட முதல் டார்கெட்டே அவதான். சரியான லூசுமா நீ. இன்னைக்கு மண்டபத்துல எல்லாரும் முன்னாலும் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நீ மனசு வச்சிருந்தா ஒரே ஒரு போன்ல சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லியும் உன் மனசுல நினைச்ச ரிசல்ட் வராம போயிட்டா என்ன பண்ணிருப்ப? அத பத்தி நீ யோசிக்கவே இல்ல. நீ ரொம்ப ஆற போட்டுட்ட. நீ ஆற போட்டதும் எனக்கு நல்லதா போச்சு. நீ ஆற போட்ட கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆனா விவரமா கணபதியோட கதையை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, நீ என் மாமனாரை மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு பேரு வெறும் எமோஷனல் பிளாக்மெயில். அதை ரொம்ப சாதாரணமா சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா கணபதிக்கும் உனக்குமான கதை வாயை புழக்க வைக்கிற கிரிமினல் கதை. பக்கம் பக்கமா படிக்க முடிஞ்சது. சும்மா சாம்பிளுக்கு 1-2 பக்கம் சொல்லட்டுமா?